know that I love you. You know that I want to know you so much more than I have before. கருணையினாலா எந்த இயேசு அன்பினை என்று துடைத்திடுவார். கருணையினாலா எந்த இயேசு அன்பினை என்று துடைத்திடுவார். கருணையினாலா அப்பா அவர் கண்ணீர் எல்லாம் கலைப்பார் மாற்றம். அவர் நம்மை அனுமதிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆட்சி கேட்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய நெருக்கங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். அவர் தீமையை அல்ல, நமக்கு நன்மையை வருகிறது. பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்க, அவர் தீமை அல்ல நன்மையை நமக்கு செய்கிறவர், நன்மையினால் நம்மை திருப்தி ஆகிறவர். நன்றி இயேசுவே,
நன்மை பரிசுத்தரே. ஹல்லேலூயா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு வார்த்தை பேசுதான் கண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீர் யாவும் துடைப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற போது நீங்கள் ஹல்லேலூயா என்று சொல்லுவீர்களானால் அதனுடைய அர்த்தம் என்ன? அப்படியே ஆக கடவுது. ஆண்டவரை மகிமைப்படுத்துற போதுதான் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை துக்கத்தின் பிள்ளைகளாக அல்ல, மனமகிழ்ச்சியின் விடுதலையின் பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் மறுபடியும் வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் நன்மை செய்வாராக. ஆமென். இதனால் வேதத்திற்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். Isaiah chapter 25 verse 8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து அந்நீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஹல்லேலூயா. அன்பு மகா இரக்கத்த பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலுமாய் உம்முடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கொண்டு தேற்றுவீராக, ஆற்றுவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஜெயம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாய் வாழ அனுக்கிரகம் செய்வீராக. இந்த வழியிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். இங்கே வாசிக்கப்பட்ட வேத பகுதியை பார்க்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கரைகளை உற்சாகம் தட்டுவோமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலங்களில் உங்களுக்கு சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார் என்ன? அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். உங்களுடைய வாழ்க்கையிலே மரணத்தை அவர் ஜெயமாக விளங்குவார் என்று சொல்லுகிறார். மரணம் என்பது நம்முடைய வாழ்வின் முடிவை குறிக்கிறது. நீங்கள் நினைக்கிற போது சரீர மரணத்தை மாத்திரம் இந்த வசனம் சொல்லவில்லை. இன்றைக்கு ஒரு வியாதி வருகிற போது அந்த வியாதியில் மீட்சி இல்லை, விடுதலை இல்லை என்று நீங்கள் சிலர் நினைக்கலாம். இந்த வியாதியிலே நான் அமர்ந்து இந்த வியாதியினாலே பிடிக்கப்பட்டு இந்த வியாதியினாலே மறித்துவிடப் போகிறேன் என்று நினைக்கலாம். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்கிற வசனம் என்ன? அந்த வியாதி என்னும் மரணத்தை ஆண்டவர் ஜெயமாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அங்கே மரியாளிடத்திலே அங்கே தேவதூதன் வந்து சொல்லுகிறான், ஒரு வார்த்தையை சொல்லுவதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறான், நான் புருஷனை அறியேன், எப்படி நான் கன்னியை ஒரு கற்பவதி ஆள முடியும் என்று கேட்கிற போது அங்கே தேவதூதன் சொல்லுற ஒரு வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்படியான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இந்த வேளையில் நீங்க ஆர்ப்பரிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஆர்ப்பரிக்கிறதும் இல்லை, மற்றவர்களை ஆர்ப்பரிக்க விடுறதும் இல்லை. மற்றவர்கள் ஆர்ப்பரிக்க புத்துங்கய்யா பக்கத்துல தான். ஆண்டவரால் கூடாத ஒன்றுமில்லை. ஏன் நாம் துக்கப்பட வேண்டும்? ஏன் கண்ணீர் விட வேண்டும்? ஏன் வேதனைப்பட வேண்டும்? ஏன் விசுவாசம் இல்லாமல் அவவிசுவாசியாய் வாழ வேண்டும்? வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் கூடும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும். அவரை நம்புறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்விலே முதலாவது தெரிய வேண்டும், என்னுடைய வாழ்விலே பிசாசு வைத்திருக்கிற எப்படிப்பட்ட மரணமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மரணத்தின் கனியா இருந்தாலும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஃபைனான்சியல் இருக்கிற பிரச்சனை இருக்கலாம், பொருளாதாரத்தில் ஏற்படும் தடைகள், குடும்பத்தில் ஏற்படும் தடைகள், நீங்கள் அதை முடித்தது மரணம் என்பது ஏன்? ஆனால் நம்முடைய ஆண்டவர் முடிவிலே தான் ஆரம்பத்தை செய்கிறவர், முடிவிலே தான் அற்புதத்தை செய்கிறவர். எல்லாம் முடிந்ததும் இருக்கிற போதுதான் அவரை ஜெயமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள்
வெட்கப்பட்டு போனது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயானால் உன்னுடைய வாழ்விலே மரணம் என்பது முடிந்து விட்டது சொல்லுற காரியங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவமாய் மாற்றுவார். ஆண்டவர் ஜீவமா மாற்ற வேண்டாம். ஒரே ஒரு காரியம், நீங்கள் யாரை நோக்கி பார்க்கிறீர்கள்? யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள்? யாருடைய முகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வானத்தையும் பூமியையும் சூரிய சந்திரன் நட்சத்திரத்தை உண்டாக்குற சர்வத்தை சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறீர்களா? இல்லாவிட்டால் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளை நோக்கி பார்க்கிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் கண்ணீர் யாவையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துடைத்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் அப்பாவாய் கொண்டிருக்கிறோம், தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது என்ன சொல்லுகிறார்? அங்கே பார்க்கிறவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், எப்படிப்பட்ட போராட்டத்துக்கு நீ கடந்து செல்லலாம், நீ அவரை நோக்கி பார்க்கிற போது அது ஜெயமாக மாற்றப்படும். கலைகளை தட்டி சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில மரணமான காரியம், முடிந்து போன காரியம், நான் இழந்து போன காரியங்கள் எல்லாம் தேவ அப்பா மாற்றுகிறோம், தேவமா மாற்றுகிறோம். காலங்களில் ஆண்டவருடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறார். ஆண்டவருடைய சொந்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விரக்தியோட நீங்க வந்திருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வாரம் வாரம் வருகிறோம். என்ன ஆண்டவரே போராட்டங்கள், என்ன ஆண்டவரே முடிந்து போற காரியங்கள், ஆண்டவரே வேதனையை நிந்தைகள் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனா இந்த நாளில காலவெளியில அப்பாவுக்கு கண்ணீர் யாவையும் துடைக்க போகிறார். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால கூடாது ஒன்றுமில்லை. குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து இது நீ சரிபடாது என்று நீங்க சொல்லலாம். இது நீ சரி வராது, வாழ வேண்டும், இப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டும் நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல அப்பா ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த இடத்துல அப்பா ஒரு அற்புதத்தை செய்கிறார். தேவனை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போனதில்லை. அப்பா இடத்துல வந்தவர் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் யாரையும் புறம்பே தள்ளினவர்கள். அல்லேலூயா. இதனால இந்த ஆலயத்தின் வாசல்ல போட்டிருக்கிறோம், வருத்தப்பட்டு பாட சொல்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல். ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களுக்கு ஆறுதல், சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவரிடத்தில் வந்து ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவரிடத்தில் வந்தவர்கள் ஒன்றையும் பெற்றுக் கொள்ளாமல் போவதும் இல்லை. அல்லேலூயா. அவர் இந்த காலவெளியில உங்க வாழ்க்கையில எது முடிந்து போச்சு நினைக்கிறீங்களோ, எது மரணத்தில் இருக்கிறது நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தை ஆண்டவர் திடமாக மாற்றுகிறார். இந்த காலவெளியில மாற்றுகிறார். நீங்கள் விசுவாசித்தா வாயால் அழைக்க வேண்டாம். நீங்க அழைக்க வேண்டாம். ஆண்டவரை இந்த காரியத்தை திடமாக மாற்றுகிறேன், இந்த காரியத்தில் ஏத்தை கொண்டு வருகிறேன். ஆண்டவரை உம்மால ஆகும். ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ நன்மையை செய்கிறவன் அறிந்திருக்கிறேன். இந்த கால வேளையில ஐயா வாழ்க்கையை முடித்து வர காரியங்களை நீ தகப்பனை ஜெயமாய் மாற்றுகிறேன். நீங்க ஃபீல் பண்ணாம இருக்கலாம். நீங்க அநேக வாழ்க்கையில ஆண்ட புதிய காரியங்களை செய்யலாம். அநேக வாழ்க்கையில முடித்து வந்து நினைக்கிற காரியங்களை ஆண்டவர் உண்டாக்கி ஜெயமாய் மாற்றுகிறான். அல்லேலூயா. அப்பாவால முடியும், அப்பாவால முடியும், அப்பாவால முடியாத ஒன்றுமில்லை. அது மட்டுமல்ல, இரண்டாவது கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, நமக்கு இன்னைக்கு துக்கம் வேதனை வந்தா நம்ம செய்யற ஒரே காரியம் என்ன? கண்ணீர் விடுகிறது. சிலர் கண்ணீரை விட்டு அழுவாங்க, சிலர் உள்ளத்தில் அழுவாங்க. அப்பா அந்த கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். உள்ளத்தில் குமரனை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், மனிதனும் முகத்தை பார்க்கிறார், நான் உள்ளங்களை ஒளிந்திருக்கிற ஆராதனையில கர்த்தர். அப்பா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனை அறிந்திருக்கிறார். அதெல்லாம் வேதனை பார்க்கிறோம். கருங்குண்டது நெருங்குண்டது ஆவியை புறக்கறியாத தேவன். அல்லேலூயா. உங்களுடைய உள்ள உடைந்திருக்கிறது அப்பா அறிவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இடத்தில் அப்பா உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்கு அறியாமல் நிற்கிறார். உன்னுடைய கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவார். எவ்வளவு காலம் ஆண்டவரே, இனி எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே, ஐயா இந்த வேதனைக்கு ஒரு முடிவே இல்லையா, என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவே இல்லை என்று கலக்கலாம். இந்த காலவெளியில் அப்பா சொல்லுகிறார், இந்த நாளில் உள்ள இந்த கண்ணீரை துடைக்கிற மகளே,
உன்னுடைய இதயத்தின் நொறுங்குதலை நான் மாற்றி போடுகிறேன் மகளே. இந்த நாளில் உன்னுடைய கண்ணீர் களிப்பாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க அல்லையா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமே சொல்லுங்க. அப்பா இந்த காலவெளியில தீர்க்க தரிசனமா பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்வுல நீங்க அழுது 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 உடைஞ்சு ஆண்டவரே போதும் ஆண்டவரே இனி வாழணும்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்றீங்க. ஜெபவேளையில சொல்றீங்க, வீட்டுல சொல்றீங்க, மரித்தா நல்லது, நான் வேலைக்கு போயிட்டா நல்லது சொல்றீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல மகனே, இல்ல மகளே, உன்னை அரவணைக்கிற, உன்னை தேற்றுகிறவர், உன்னை இந்த பூமியில தேவனுள்ள வாழ வைக்கிறவர் நான். உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன், நான் உன்னுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுவேன், உன்னுடைய ஏற்றங்களை நிறைவேற்றுகிறவர் நான். செய்ய போறார், காலவேளை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிற வேலை எல்லாம் சிரிச்சு கொண்டு செய்தார். அப்படியே அவர்களுக்கு வேதத்துல பார்க்கலாம். இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு மனதுருகினார். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், நம் ஆராதிக்கிற ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். ஆண்டவர் நம்முடைய உணர்வுகளை அறிந்தவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ நினைக்கலாம் உன்னை ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை, உன்னுடைய உணர்வுகளை அறியவில்லை, என்னை குறித்து ஒருவருக்கு தெரியாது. நோ, உன்னை அறிந்த ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதர் உன்னை அறியாமல் இருக்கலாம், மனிதர் உன்னை புறக்கணிக்கலாம், மனிதர் உன்னை எண்ணாமல் போகலாம், மனிதர் உன்னை அற்பமா எண்ணலாம். ஆனால் உன்னை மேன்மையா எண்ணுகிறவர், உன்னை தன்னுடைய உள்ளங்களை வளைந்து வைத்திருக்கிறவர். நீ கண்ணீர் விடுகிறவர், உனக்காக கண்ணீர் விடுகிறவர். நீ தவிக்கிறவர், உனக்காக தவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் அழுத அழுவதற்கு, நான் சிரித்தால் சிரிப்பதற்கு இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். அவர்தான் சொல்றார் இந்த காலவெளியில, உன் கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன், உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன், உன்னுடைய வேதனைகளை மாற்றி போடுவேன், உன்னுடைய வியாதியை நீக்கி போடுவேன், உன்னுடைய தேவையை நான் சந்திப்பேன். மகனே, இவ்வளவு காலம் உன்னை நான் நடத்தவில்லையா? இவ்வளவு நாட்களும் நீயாவா வாழ்ந்து கொண்டிருக்கிற நினைக்கிறாய்? இவ்வளவு நாள் உன்னுடைய பலத்தினால் தான் செய்கிறாய் நினைக்கிறாயோ? இல்லை, நானே உன்னை நடத்தி வந்தேன். பள்ளங்களில் மேடுகளில் நீ கடக்கும் போதெல்லாம் நான் உன்னை சுமந்து வந்தேன். நீ அறியாது இருக்கிறாயா? இந்த காலவெளியில் அப்பா சொல்லுகிறார், கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற இயேசு நான் வந்திருக்கிறேன், இயேசு நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்வை கண்ணீர் களிப்பாய் மாற, உன்னுடைய துக்கங்கள் விழுந்து போனது. காலவெளியில அப்ப அதை மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டல, சொல்லுறார், நமது ஜனத்தின் நிந்தையை பூமி இல்லாதபடி முற்றிலும் நிந்தை. நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் நிந்தை கட்டளை கொண்டு வந்து போடுகிறான். அவமானங்கள், போராட்டங்கள், எங்கு போனாலும் முன்னேற முடியவில்லை, பின்னால தள்ளுகிறார். அப்பா சொல்லுகிறார், இந்த காலவேளையில் உன்னுடைய நிந்தை இந்த பூமியில இல்லாதபடி நான் நீக்கி விடுகிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அந்தமான காரியங்கள் உண்டோ? அப்பா செய்கிறார். இந்த காலவேளையில் உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த நிந்தைகளை நீங்க நினைத்து பார்க்காதபடி அப்பா மாற்றுகிறார். இந்த காலவேளையில் மாற்றி போடுகிறார். ஏராளமாய் பேசலாம், உங்களை அற்பமா எண்ணலாம், நீங்கள் நம்பினவர்கள் உங்களை தூண்டி தெரியலாம். ஆனாலும் அப்பா சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த காலவேளையில இந்த நிந்தையான காரியங்கள் பூமியில இல்லாதபடி நான் கூட்டி போடுகிறேன். நீ என்னாவது இருப்பாய், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னாவது இருப்பாய். உன்னை விழுந்த ஸ்தானங்களில் உட்கார பண்ணுகிற கர்த்தர். அப்பா வர முடியாது ஏதாவது இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க, அப்பாவால கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? உங்கள் நிந்தைகளை அவர் பூமியில் இல்லாதபடி நீக்கப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் உயர்த்தி மகிழ்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னார், பூமியிலே இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அல்லேலூயா. அவரை தேடி வந்தவர் வானிலை நன்மையே செய்தார். அதுக்கு நான் சாட்சியா இருக்கேன். ஆண்டவர் எந்த ஒரு நிலையிலும் நம்மை கீழே விடுகிறதில்லை. நம்மை அற்பமாய் எண்ணுகிறவர் மத்தியிலே கர்த்தர் நமக்கு வந்தியை உண்டு பண்ணுகிறவர். அவர் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழித்தகிறார், புதிய எண்ணெயால் அபிஷேகிக்கிறவர். அல்லேலூயா. அப்பா நம்மை உயர்த்துகிறவர், நம்முடைய நிந்தை கற்களை புரட்டி போடுகிறவர். தாவீது ராஜாவை பார்க்கிறோம், அவர் சிறுமைப்பட்டு அவருடைய குடும்பத்திலேயே அற்பமாய் எண்ணப்பட்டவர். அங்கே பார்க்கிறோம், சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே ஏசா வீட்டில் போய் ஒருவனை, அவருடைய பிள்ளைகள் ஒருவனை ராஜா
அவருடைய தகப்பனாலே அவனை மறந்து போனான். அப்படியான தாவீது எப்படிப்பட்ட நிலையில இருந்திருப்பான்? என்னாமல் போனான். இன்னும் வேறு பிள்ளைகள் உண்டு கொண்ட போதான் ஆடு மேய்க்கிற ஒருவர் உண்டு. அவர் கடைசியா இருக்கிறார். தாவீது என்று சொல்வதை பார்த்தோம். நல்லா கவனித்து பாருங்க. அவரை சொந்த தகப்பனே இல்லாமல் போனார். ஆனால் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் அவனை நினைத்திருக்கிறார். அவனை நினைவு வைத்திருந்தார். அவனே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாகி அவனுடைய நிந்தைகளை புரட்டி போட்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினார். அந்த தேவன் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மேற்கொண்டு என்று மாறாதவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் சொல்வது கதை அல்ல, காவியம் அல்ல, நடந்த உண்மையாக நடந்த சம்பவங்கள். தேவன் எப்படி மனிதனுடைய வாழ்வை கிரியை செய்கிறார், எப்படி தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பேசுகிறோம், நாம் தியானிக்கிறோம். ஏன் அதை தியானிக்கிற போது, அதை பேசுகிற போது அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் நம்முடைய வார்த்தை வந்து அதே வல்லமையை கிரியை செய்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாட்டு வந்தது கர்த்தரே இதை சொன்னார். இந்த வார்த்தைகள் யாவையும் சொன்னவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் உறுப்புகள் ஒன்றும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன இயேசு எங்கள் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே சொல்கிறார், உன்னுடைய மரணத்தை ஜெயமாய் ஒழிஞ்சு விட்டேன், உன்னுடைய கண்ணீருக்காக துடைக்கிற கர்த்தர் நான், இந்த பூமியில உன்னுடைய நிந்தைகளை நீக்கி உன்னை ஆசீர்வாதமாக வைக்கிறவர் நான், இதை நானே சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் சொன்னா மாறி போவார். பாருங்க, எத்தனையோ காரியங்கள்ல உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார்கள், எத்தனையோ காரியங்கள்ல ஒப்பந்தம் பண்ணி கொள்ளுகிறார்கள், எத்தனையோ காரியங்களை பொருத்தனை பண்ணி கொள்ளுகிறார்கள். ஆனால் மனுஷனுடைய பேச்சு என்ன? விழிச்சா போச்சு. மறந்து போகிறார்கள். திருமணத்தின் போது சொல்லுகிறார்கள், கருத்தை பிடிக்கிற போது சிரிச்சு ஹாய் பண்ணி என்ன இன்பத்திற்கு இன்பத்தில் வாழ்விலும் வாழ்விலும் சாவரில் வாழ்வில் தாழ்வு மரணமே நம்மை பிரிக்க மாட்டோம். நான் உன்னை விட்டு விலகுவது. ஆனால் ஒரு சின்ன சண்டை வந்தவுடன், பிரச்சனை வந்தவுடன் என்ன சொல்றாங்க? அந்த உடன்படிக்கையை உடைத்து போடுங்க. உடனே சொல்றது உனக்கு எனக்கு சரியானது, உண்ட பாதம் வர என்ற பாதம் வர நான் பிரிவதை தவிர வேறு வழி இல்லை. வருஷ தொடக்கத்தில் அறிவான தேவ பிள்ளைகள் புதுவை ஆராதனை வந்தார்கள். அநேக தீர்மானங்களோடு புது கொடுத்து வந்தார்கள். இன்னைக்கு 15 days 15 நாட்கள் கடந்தது விட்டது. ஆனால் அநேகர் அதை கைவிட்டு ஒரு வாரம் ஆகிட்டு சபை மொழியாளர் விட்டு விடாது இருப்போம். அநேக சபைக்கு இல்லை. நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய பொருத்தனைகள், நாம் தேவனோடு கொண்ட உடன்படிக்கைகள் நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின எவ்வளவு பிஸியா இருப்பார் ஆண்டவர். நான் காலையில மேலத்து ஜோதிச்சேன். நாம மனுஷன் செய்யறது ஒரு சின்ன காரியம். ஆனா நமக்கு ஒரு கேட்டா வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்கள் சிருஷ்டித்து விட்டு விட்டவர்கள் ஆளுகை செய்கிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய கொண்டு அவர் அற்ப பயலாகிய நான் கூப்பிட ஓடிவார். அவரு சொல்ல நான் பிஸி, நீ கூப்பிடியா லாஸ்ட் இயர்? ஐ டோன்ட் நோ. ஓகே, திஸ் இயர் ஐ கம் ஒன் டைம் விசிட். இப்படி சொல்ல முடியும். அவர் பிஸின்னு சொல்ல, நாம அவர்களால உருவாக்கப்பட்ட பிஸி. டைம் இல்லை. அது நல்லா எப்படி நாம் உரைப்பது? அவரோட பண்ணின உடன்படிக்கைகளை இப்படி உரைக்கிறோம். அவரோட பண்ண பொறுத்த பிஸி என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறார். அவருடைய கிரியாளர், அவர் மகத்துவம் உள்ளவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு மனுஷர்கள் மாறி போகலாம், நாம பண்ண உடன்படிக்கைகளை மறந்து போகலாம். ஆனால் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் நம்மோடு பண்ண உடன்படிக்கைகளை மறவாதவராக இருக்கிறார். அவர் நம்மை காக்கிறவர். அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. அல்லேலூயா. எப்போது நம்மை காக்க, நம்மை கண்ணீரை துடைக்க, நம்மை ஆசீர்வதிக்க
ஓடி வருகிறார். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த நாளிலே அப்பாவும் கண்ணீரை துடைப்பார். அவர் துடைப்பேர் சொன்னா துடைப்பார். அவர்கள் நிந்தைகளை மாற்றி கொள்ள மாற்றுவார். அவர்களுடைய வாழ்வை பெருமைப்படுத்த பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த தேவன் தான் இந்த நாளில் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருமைப்படுவேன், உன்னுடைய எல்லைகள் எல்லாம் விஸ்தாரமாகும். அல்லேலூயா. மறுபடி ஆண்டுல ஆண்டவர் இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், அப்பா உங்கள் கண்ணீர் தாவை துடைத்தார். வருஷத்து தொடக்கத்திலே உள்ள வியாபாரங்கள் போராட்டங்கள் நாவில இரவு ஜெபிக்கிற போது ஆண்டவர் சொன்னார், ஜனங்களுக்குள்ள வேதனை, என்னுடைய ஜனங்களுக்குள்ள கண்ணீர். நான் வித்தியாசமான மெசேஜ் இன்றைக்கு தான் பேசுறேன். இப்படி நான் மெசேஜ் இவ்வளவு பேசுறேன் மினிஸ்ட்ரியிலே. நான் இன்றைக்கு தான் வித்தியாசமான மெசேஜ் பேசுறேன். உண்மையை சொல்றேன். கண்ணீரை துடைப்பாட்டு அவ்வளவு பேசுறது, கண்ணீரை போட்டு காலி பண்ண வேண்டாம் பேசிட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற பேச்சு ஜனங்களுடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்தின் தொடக்கத்துல அநேக எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வருவதனால, பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்களில் தோல்வியை சந்திக்கிறதுனால அவர்கள் மனதில் உளைச்சல். அப்பா சொன்னா என்ன முடிவு பரியந்தம் உங்களை நடத்துகிற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ மனுஷனை நம்பி மனுஷியை நம்பி, நீ உன்னுடைய திறமையை நம்பி உன்னுடைய பட்டத்தை நம்பி படிப்பை நம்பி போவாயானால் உன்னுடைய வாழ்வை கண்ணே இயேசுவை நம்புவாயானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நீ தஞ்சமாய் அடைவாயானால், அப்பா உன்னுடைய கண்ணீரை துடைப்பார், உன்னுடைய நிந்தைகளை புரட்டி போடுவார், உன்னுடைய கண்ணீரை துடைப்பார், உன்னுடைய வாழ்வில முடிந்து போன காரியங்களை அப்பா ஜெயமாக மாற்றுவார். அல்லேலூயா. இந்த காலங்களை செய்கிறார். இடத்துல நிறைய சாட்சி சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்றால் அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சபையில ஜெபிச்சர் பாஸ்டர் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கா. நம்முடைய ஆண்டவர் சென்றவர் இல்லையோ? ஆண்டவர் சுகமாக்குகிறவர், அவர் தன்னுடைய தலைமுறையால் நம்மை குணமாக்குகிறவர், அவர் நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அல்லேலூயா. காலையில வந்தாலே அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த ஜீவன் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. 4 பேர் சேர்ந்து சும்மா இதுல வந்து பாடி துதிச்சிட்டு அப்படி போயிட்டு வந்த மாதிரியே இங்க போனா என்ன பிரியம்? ஆண்டவர் ஆற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அப்பா சபையில சிங்காசனம் அமைத்து உங்களை ஆற்றலும் தேற்றலும் உங்கள் தேவைகளை சந்திக்க. அப்பா அதனாலதான் சொன்னார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருப்பேன், நீங்கள் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்பா அதுதான் இல்லை, அப்பா தான் நம்ம ஆசீர்வதிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில அவர்கள் வாழ்க்கையில மரணமாய் முடித்து போன காரியங்களை அவர் ஏமாக மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருந்த நிந்தைகள், மற்றவர்கள் இலகுவாய் பேசுகிறார், இலக்காரமாக நினைக்கலாம், அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வாதமாக இந்த பூமியில நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. மட்டுமல்ல, இதை கர்த்தரே செய்ய போகிறார், கர்த்தரே செய்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் உங்களால் துக்கப்பட்டு நீங்க அடிக்கடி சொல்லணும், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதுனால நான் துக்கப்பட போகிறேன். ஏன் கிறிஸ்துவானவர் ஆண்டவர் எங்காவது வைக்கப்பட்டாரா, எங்கேயாவது தோற்று போனாரா? அடிக்கடி நான் சொல்லுவேன், அப்பா தோற்று போறதில்லை, அதனால அப்பாவோட பிள்ளை நான் தோக்குமா? அல்லேலூயா. தோல்வி பிசாசுக்கு தான், நமக்கு இல்ல. அல்லேலூயா. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஏன் கிறிஸ்துவான நம்முடைய தகப்பனா இருக்கிறனால நமக்கு தோல்வி இல்லை. அல்லேலூயா. விசுவாசம் உண்டுதானப்பா நமக்கு ஆண்டவர் கேட்கிறது. நீ விசுவாசி மகிமையை காண்பார். இல்லாத அப்பா உனக்காக உருவாக்குவார். இந்த பிள்ளை விசுவாசிக்கிறானே, இதை நான் செய்யணும் சொல்லுவார். அல்லேலூயா. நான் நினைக்கிறது விசுவாசிக்கிறது முழுக்க அவவிசுவாசம். இது எப்படியா? கேன்சர் எப்படி சுகமா? டாக்டர்ஸ் எல்லாம் பைத்தியக்காரங்க. நான் சொல்ற டாக்டர்ஸ் பைத்தியக்காரங்க இல்ல, ஆனா இயேசு சங்கடம். அல்லேலூயா. நீங்க கூட பாஸ்டர் டாக்டர் நோ, அவங்க அறிவாளிகள். ஆனா அவங்களுடைய அறிவு ஞானத்துக்கு மேல கிரியை செய்யறவர் நன்றி அப்பா. அல்லேலூயா. அவர்கள் யாரு? கேன்சர் கட்டில் மலை எடுத்துறாங்க. அப்பா அடிக்கடி சொல்றாங்க, தினத்துல வர்ற கேன்சர் எல்லாம் குடும்பமா எப்படிப்பட்ட அந்த அமிலங்கள் சுரப்புகள் திராக்கள்ல பாருங்க, ஜனங்களுக்கு வர்ற ஒரு புது வியாதி. இப்ப நான் எங்க போனாலும் கொஞ்சம் கிட்ட சொல்றாங்க, எக்ஸ்ட்ராவா ஒரு அமிலம் சுரக்குது சதத்துல, அதனால பரலைஸ் ஆகுது, அதனால பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ணல, அதனால கோபம் ஒன்று கூட திங்க் பண்ண முடியல, இதெல்லாம் முடியல, டிப்ரெஷன், இதெல்லாம் பிசாசுக்கு தந்துறாங்க. புதிய புதிய காரியங்கள் அதுக்கு மறந்துல என்றாங்க. ஆனா என்னுடைய அப்பா கரண்ட் தான் எல்லாம் டாக்டர் பால்ஸ். அல்லேலூயா. அவர்களை உருவாக்கினவர். அல்லேலூயா. எப்படி ஒரு சொல்லி வாங்க வைக்கிறது?
செய்தாங்க முதல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த காரை ஓடிக்கொண்டு போற அவர் வாங்கினார், ஒரு பெரிய காசுக்காரர். இப்ப மாதிரி கார் வாங்கினார். அந்த காரை வாங்கி ஓடிக்கொண்டு போயிடல, ஒரு மலை அடிவாரத்தில் ஓடிக்கொண்டு கேட்க அந்த கார் திடீரென்று ரிப்பேரா நின்றுட்டு. அப்ப அந்த காரை அந்த ஓனர் கூட்டத்திலிருந்து வச்ச ஏதோ பிடிக்கிற ஏதோ இருக்கிறது ஏதோ கார் கண்டுபிடிச்சு புதுசு என்ன நின்றுட்டது என்னன்னு சொல்லி என்ன மாதிரி வைக்கிறேன் இருக்கிறது இதை இருக்கிறது பாக்குறது என்ன பேட்டி பார்க்க யாராவது வராங்களா காரை ஒரு தெரியாத மாட்டோம். அவன் அந்த வேலையில ஒருவர் நடந்து வந்தான். கோச்சிங் பண்ண வந்து கேட்டார், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, உதவி செய்யட்டுமா? அப்ப அந்த கோட்கார் வாங்கினு சொன்னார், இந்த காரை நான் தான் முதல் வாங்கினேன் கோட் கம்பெனியில. இந்த காரில் எனக்கே தெரியல, நீ நடந்து வருவாரே உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப சிரிச்சு போட்டு சொன்னாரா, இந்த கோட்கார் கம்பெனி கண்டுபிடிச்சவனே நான் தான், காரை உருவாக்கினவனே நான் தான், எனக்கு என்ன பிள்ளைன்னு தெரியும் என்று அவர் ஒரு 5 நிமிஷத்துல அந்த காலையை செய்து காருக்கு ஓடுது. அதே போலத்தான் நம்முடைய பிள்ளை நமக்கு தெரியல, நம்மை உருவாக்குற ஆண்டவர். அவர் வந்து கேட்பார், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இல்லையா, நான் உனக்கு என்ன தெரியும்? எவ்வளவு டாக்டர்ஸா சொல்லிட்டாங்க இல்ல, அந்த டாக்டரை உருவாக்கணும்னு கண்டாங்க. என்ன முடியும்? அதான் அப்பா சொல்றேன், நம்மை உருவாக்கி நமக்குள்ள ஜீவனை வைத்தார் அவர். அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. இந்த காலங்களில் நீங்க சொல்லுங்க எப்படிப்பட்ட வியாதி, ஐ டோன்ட் கேர். நான் சொல்றேன் அப்பாவால முடியும். ஹalleluya. அப்பா செய்வார். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹalleluya. இந்த விசுவாசம் இருந்தா எப்படிப்பட்ட வியாதியும் பறந்து போகும். ஹalleluya. நீங்க சவால் விடுறவங்க யாருக்கு? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து கண்டிசிய பார்த்து நீ நான்லாம் விழுந்துருவீங்க அடி, நான்லாம் நீ வாழ்ந்துருவீங்க, அது இல்லை சவால். விசுவாசத்துக்கு சவால் விடணும். உன்னால முடியாது, உன்னால என்ன ஜெயிக்க முடியாது, உன்னால எனக்கு எதிராக கிரியை செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் என்னோட இருக்கிறார், உன்னோட இருக்கிறார் தெரியும். உலகத்தில் இருக்கிறாரை பார்க்கணும், இயேசு பெரியவர். அருமையான தேவனுடைய பிள்ளையை இந்த காலவரையில அவரை விசுவாசி. அவருடைய கண்ணை துளைக்கிறவர், கண்ணீரை துளைக்கிறவர், உன்னுடைய வேதனைகள் துக்கங்களை தன்மையில சுமந்து கொண்டு உனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கண்டளிப்பவர். பிசாசை ஜெயித்தவர், காலனால் போட்டு மிதித்தவர், நமக்கு அவரோட விளையாட டைம் தந்திருக்கிறார். அதான் இந்த ஒரு வாழ்க்கை. நீங்க அப்படி ஃபீல் பண்றது? நான் அப்படிதான் நினைப்பேன். ஒரு பூனை பாருங்க, பூனை என்ன செய்யணும்னா பெரிய எலிய சிலோட பார்த்துருக்கோம். இந்த தாய் கூட போய் என்ன செய்யும், பெரிய பூனைய எலிய போய் அடிச்சு ஓடி ஓடி அந்த எலி நல்லா கலைச்சிட்டு கலைச்சோட குட்டி பூனைக்கு நாள் தொழுந்து போகும். இதுகள் வேலை இருக்கு அந்த எலிக்க விளையாடுறதா பார்த்துருக்கீங்களா? அப்படி நீங்கள் அனிமல்ஸ் இந்த டிஸ்கவரியில பார்க்கறது இல்லை. டிஸ்கவரியில பார்க்கறது பாருங்க, இந்த புலி போய் என்ன செய்வோம்னா இந்த மான் அந்த சீனா அதுல போய் அடிச்சு கொண்டது கரைமுறையா கொண்டு இழுத்து வந்து புலிக்குட்டி மேல போடும். இதெல்லாம் பார்த்து கிடைக்கும், அது ஓடி ஓடும். ஏன்னா அது இயக்கம் குறைவு. ஏசப்பா அப்படிதான் பிசாசு நம்மளோட கொடுத்துருக்கு. அடிச்சு நொறுக்கி எல்லாரும் உடைச்சிட்டு அவனை சும்மா கொண்டு விட்டுருங்க. நாம என்ன செய்யறோம், வேறு மிரிச்சு அவனுக்குள்ள இதான் ஆண்டவர் செய்யற வேலை. நாம என்ன செய்யறோம், குச்சுவிலா பிசாசை பார்த்து என்ன செய்யறோம், பார்த்து பூனைக்கு சாம்புல போட்டு விழுந்தது பாருங்க. அதுக்கு கீழே விழுந்து கிடக்கு, அதுல போய் கணக்கு பண்ணி நீ விழுந்துரு. அது போட என்ன சொல்ற, அது செத்து போய் அரவணை வீட்டுல கிடக்குது கீழே. நீ அதுல கணக்கு பண்ணி விழுந்து அது ரோஸ் போறது. நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் பண்பாடு ரோட்டில் போவாங்க, போய் சொல்லுவாங்க, என்ன நொட்டி நொட்டி வாங்க, கல் அடிச்சு கல்லுக்கு இவர் அடிச்சாரா, கல் இவர் அடிச்சாரா? சொல்லுங்க, கல்லுக்கு இவர் அடிச்சாரா, கல் இவருக்கு அடிச்சாரா? சொல்லுங்க. கல்லுக்கு தான் அடிச்சார், அப்படியே கல் அடிச்சுதான் சொல்றாங்க. நோட் பண்ணிருக்கீங்க? அது மாதிரிதான் பிசாசு தண்டவாளத்துல விழுந்துட்டாங்க, அதுல பிசாசு அடிச்சு போட்டாங்க. அப்பா அவளை கேட்டுட்டாங்க. அந்த சூழ்நிலையை மாதிரி நமக்குள்ள போட்டுருக்க நாம பிளே பண்ணணும். பிசாசோட பிளே பண்ணி பழகணும். அதான் ஐச்சம். நான் பேப்பர் போடுற நேரத்தில் நல்லா உங்களுக்கு காரியம் சொன்னேன். அந்த நேரத்தில் 2 மணி 1:30க்கு சொல்லிட்டு கேட்டு தெரியும்.
சொல்லிட்டு வேண்டுப்பா காப்பட் வாங்கிலாம் வச்சிருப்பாங்க செவ்வாய் தான் ஓடுது நான் அடி வேண்டுப்பா இதுல நான் அடிக்கிறேன் தெரியும் அந்த ஏரியாவுக்கு தெரியும் இதுல நான் அடிக்கிறேன் எனக்கு பிசாசு எனக்கு சுத்தி பார்த்து தெரியும் நான் அடிக்கிறேன் அந்த காப்பட் வாங்கிலாம் விழுப்பாங்க உண்மை அழுகிறார் இயேசுவினால பவர் அடிக்கிறேன் அடிச்சா அந்த காப்பட்ல சொல்லிட்டு இவர் ஓடி பார்த்து தடவை விழுந்து ஓடுவேன் உண்மை அழுகிற காரணம் நீங்க அடிச்சு பாருங்க காலால அங்கால கடைக்கு விழும் முதற்கு சடக்கு பிசாசு ஓடும் ஏன்னு சொன்னா அவர் இப்ப க்ளோஸா தான் சுத்துவார் இப்படி பாப்பா இப்படி சுத்தி பாப்பா பிசாசானவன் யாரை விழுகிறான் என்று பகைதறி என்ன செய்யறானா சுத்தி திருகிறாங்க நீங்க டொட்டோல பிசாசு சுத்துறோம் யோசிச்சு பாருங்க உங்களெல்லாம் பாருங்க ஓட்டே இருக்கும் அவன் நீங்க நடக்கிறத நான் சுத்தி வாரு அடிச்சா காலால விடுறாங்க அடக்குறாங்க பிசாசு பாட்டு அதான் ஜம்மனி ஓடும் அப்ப இதை நமக்கு தெரியல பிசாசு எப்படி கிரியை செய்யறான்னு தெரியல நான் நேற்று நாங்க பாலிவுட் மத்தியில உவாசப்பட்டு சொல்றேன் பிசாசோட போராடாத தேவ பிள்ளை நீங்க தேவனுடைய பிள்ளையா கேட்க வீட்டத்தா காலத்தா சிவத்தத்தா ஆசத்தா அதுல போக ஓடான்னு போடுது நல்லா வகை கொள்ளுங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்க ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஒவ்வொரு நாளும் பிசாசோட போராட்டம் அங்க எவரேசில பார்க்கிறோம் நாம் என்ன துரத்திரங்களும் அதிகாரங்களும் கொள்ளாதவர்களும் பிரபஞ்சத்து அந்த கால விவாதங்களும் போராட்டம் அப்ப நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் கைகள் உண்டு அதை சரியா செய்தால் தான் நமக்கு ஜெயம் உண்டு காலவெளியில் எழுப்பினோட பிசாசே உனக்கு எனக்கு அதிகாரம் இல்லை நான் தேசம் பிள்ளை இப்படி சொல்ல அதுக்காக வெளியே டீ ஒன்றாலும் போட டீயை போடுவேன் அப்படிதான் தெரிவிக்கிறது பிசாசு அவர் கலந்து சரியாரும் பிசாசு உனக்கு என்ன அதிகாரம் இல்லை பிசாசி சொல்லுவாங்க அங்கே பிசாசிக்கிறது தெரியும் ரொம்ப கவனமா சொல்லுறது அது எந்த மன்ற நேரம் பார்த்து பிசாசிக்கிறது வைக்கிறான் அறக்கதவை பூட்டி அதான் ஆண்டது தெளிவா சொன்ன அறக்கதவை பூட்டி நீ தண்ணி என்று சொல்லு அது ஆட்கள் வரைக்க சொன்னா பிரச்சனை பிசாசு அதையும் திருப்பி விட்டுடுவான் இரண்டு அவன் உடைய தந்திரங்கள் நீங்க அறியாதவர்கள் அல்ல பிசாசுடைய தந்திரத்தை அறியணும் பிசாசோட எப்படி நாம போராட வேண்டும் பிசாசு எப்படி ஜெயிக்க முடியும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதுக்கான தேவையில்லையே நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் கழிப்பாக மாற்றுவார் நம்முடைய வாழ்வுகளை முடிந்து வாழ்வுகளை ஆண்டவர் தொடங்கி நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார் இந்த பூமியில நிந்தைகளை குறைத்து ஆசீர்வதிப்பார் அதை அப்பா செய்வார் நாம போராட தெரியும் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில பிசாசை தெரியாது காலையில் நீங்க ஜெபிக்க ஆண்டவரது கண்களை இச்சையை கொண்ட பிசாசை உன்னை கடித்து கொள்ளுது ஏன்னா கண்டதே நாசப்பட மாட்டீங்க நீங்க அப்படி ஜெபிக்கிறது இல்லை என்ன செய்வது கண் கண்டதெல்லாம் வேண்டும் பார்க்கிறதெல்லாம் வேண்டும் கேட்கிறதெல்லாம் வேண்டும் பாருங்க அடிக்கடி கோபம் வருது கோபம் எப்படி வருது அடிக்கடி கோபம் வருது எரிச்சலா இருக்கு உங்களை பார்த்தா எரிச்சலா இருக்கு அப்ப எப்படி வருது எப்படி வருது அது ராகம் கோபம் வருது ராகம் கோபம் அப்ப நீங்க ஜெபிக்க முடியவர்களே பொல்லாத பிசாசு என்னுடைய சரித்திர கோபத்தை கொண்டு வந்து என்னுடைய தேவனுடைய சாயலை கெடுக்கிற சத்துரு உன்னை கடிந்து கொள்வது என்னுடைய சரித்திரத்தை நெல்லையில அகன்று போ சொல்லி பார்க்க போய் இப்ப உங்களோட கணவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு எப்ப பார்த்தாலும் கட்ட 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 அடிக்கிறேன் அப்ப அவரை விரைவிட்டு ஜெபிக்க கூடாது காலை அதிகாலை எழுப்பி குலசாலியான சிதி குதி சொல்றது அவர் வீட்டோடு எழுப்புவாங்க என்ன சிறுவாப்பிலிருந்து பையில வச்சு இப்படி சும்மா பட்ட பக்கம் படுத்து இருக்க மாட்டார் இருட்டோடு எழுப்பி இந்த இறைவனுக்கு பிரச்சனை என்னடா அவர் படுத்திருக்கு நான் 50-50 வேதத்துல 50-50 சொல்லல கணவனுக்கு மனைவியை கொடுத்தது மனைவிக்காக கணவனை கொடுக்கிற கணவனுக்கு தான் மனைவியை கொடுத்தது மனிதன் தனிமையா இருப்பதில்லை நல்லதில்லை என்று கண்டு அவனுக்கு உதவியாக சமைச்சு கொடுக்க சாப்பாடு செய்ய கால் பிடிக்க மனைவியை கொடுத்தார் அப்படியா வேதம் என்ன சொல்லுது மனுஷன் தனிமையா இருந்தது நல்லதில்லை மனைவியை கொடுத்தார் அவர் மனைவி எப்படிப்பட்ட மனைவி வந்து புருஷனை கம்பேர் பண்றார் மனுஷனுடைய புருஷனை திட்டுறது மனைவி நான் யோகா சொல்றேன் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க எழுப்பி செவிக்கணும் பிசாசுடைய கிரிகைகளை கட்டி ஜெபிக்கணும் புருஷனுக்கு ஒரு காரியம் கேட்டா மனைவி ஜெபிக்கணும் நான் சொல்றேன் எப்படி
ஆண்டவரே, என்னுடைய கணவனுக்குள்ள இந்த அசுத்தாவின் கிரியை இருக்கிறது, இந்த காரியத்தை நான் பார்க்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வெளியேறதா, இதை கட்டி கொடுத்து வீட்டு எல்லைகளுக்கு கிரியை செய்யக்கூடாது. நீங்க தொடர்ந்து 3 மாதம் வச்சு பார்த்தா அது புகையில்லையா என்னிட்ட கொண்டு வாங்க, நான் 7 நாள் பாசிங்கிறது கிடையாது. உண்மையை சொல்றேன், என்ன போதும். நீங்க கவனிச்சு பாருங்க, 3 மாதத்துக்கு அது போகலைன்னா நான் இந்த ஊழியத்தை விட்டு போறேன். என்ன பேர வெளியே ஊழியத்தை கற்றுதான் கேட்டு சொன்னா இப்படி அவங்க விசுவாசம் மத்தியில் நீ ஊழியத்தை பார்க்கணும், நீ வேற விசுவாசமா நீங்க ஜெபிச்சா பிசாசை கண்டு விட. உண்மையை சொல்லு. நீங்க அனைவரும் சொல்ற போது எனக்கு பெரிய ஆச்சரியம். என்ன இது என்ன இப்படி நடக்குது? அவர் மாறுவார், அவர் மாறுவார், நீ விசுவாசம். அவர்களுக்கு இருக்கிற கிரிகளை கட்டணும். பாருங்க, ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டா, பேதுருவே இதை யார் என்று கணங்கள் சொல்லுகிறார். பேதுரு என்ன சொன்னார்? உடனேயே, ஆண்டவரே நீ தேவனுடைய குமாரன். உடனே வெளிப்பாடு. அப்ப அவருடைய என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து, இது ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் பிதாவே இதை எனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தின் வெளிப்பாடு. அது பின்னால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பாடுபட வேண்டும், 3 நாள் சிலுவையில் தொங்கி மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். உடனே பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஐயோ, நம்முடைய சாப்பாட்டுக்கு பங்கம் பெற போதே, நம்முடைய காரியங்கள் நாம் அவகாப்ப புதையோ மரிச்சா நாம் என்ன நடக்கிறது என்று உடனே மாமிசத்துல போய் என்ன செய்யறார்? உமக்கு அப்படி சம்பவிப்பதில்லை என்று கடிந்து கொள்ளவும் வையவும் தொடங்கி. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பேதுருவே, நீ எங்களை வச்சு அட்வைட் பிச்சு நான் சந்தோஷப்படுகிறேன், உன்னை மாதிரி ஒரு நல்ல நண்பன் நான் காணவில்லை. அப்படியே சொன்னேன். என்ன சொன்ன? அப்பால போ. அப்ப ஒரு மனுஷனுக்கு இல்ல, எப்படி பிசாசு கிடையாது நாம் அறியணும். இயேசு கிறிஸ்து பேதுருவை அப்பால போ சாத்தானே என்று பேதுருவை கடந்து கொள்ள பிசாசை கடந்து கொண்டார். நல்லா விளங்கணும். ஆனா நாம அப்படி சொன்னா பிரச்சனை வந்துடும். நாம இயேசு இல்லையே, அதனால நாம் மறைமுகமா ஜெபிக்கணும். சகோதரர்களுக்கு பிசாசு இந்த பிசாசு திறத்த இயேசுவின் நாமத்தில் இந்த மாமிசத்தின் காரியம் நகர்ந்து போடும் ஜெபிக்க என்ன நடக்கும்? அந்த பிசாசு ஓடிப்போம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ரகசியம் சொல்றேன். நான் பிசாசு திறத்துற போது ஆரம்பத்துல பிசாசு திறத்துக்கு எந்த பிசாசு தெரியாது. இப்ப நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்கள சரியா ஆகியோர் சொல்லுவேன், இதுக்கு இருந்து இன்னும் நான் பிசாசு அதை கண்டுபிடிச்சிட்டனும் எனக்கு பெரிய சந்தோஷம். வேற சொன்னா பிசாசுக்கு தான் யாருன்றதை கண்டுபிடிச்சா இருக்கா, இன்னால்தான் இருக்கிறேன் எனக்கு தெரியும், வெளியே வாட்டா நடக்குது கண்டுபிடிச்சிட்டேன். உடனே சொல்லு, நீ பிடிச்சிட்டியா இல்ல பிடிச்சிட்டியா, நான் போறேன். பிடிச்சதை இப்ப இருக்கா நிறைய பிசாசத்துல கஷ்டப்படுறாங்கன்னா எந்த பிசாசும் தெரியாது. லேவியருக்கு 6000 பிசாசு, எந்த பிசாசு அப்படி மாறாது. அதுக்கு நான் நேற்று உங்களுக்கு சொல்லி பகுதியாக சிரிச்சேன். 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்கு இருந்தது. அவங்கள ஹாப்பியா கல்ல தொடர்ந்து குத்திச்சு வாங்க இருந்தான். ஆனா அந்த 6000 பிசாசு எத்தனை பண்டிகை போச்சு? 2000 பண்டிகை போச்சு. அப்ப ஒரு பண்டிகை எத்தனை பிசாசு போயிருக்கு? எத்தனை போயிருக்கு? 3 போயிருக்கு. ஆனா அந்த 3 பிசாசு போன இந்த பண்டிகை என்ன செய்யுது? அசுத்தம் உள்ளது ஊத்த பண்ணி போய் மலையில ஏறி கடலுக்கு சென்று. ஆனா 6000 பிசாசு பிடிச்ச மனுஷன் சாய. அப்ப பண்டி அசுத்தம் உள்ளதோ மனுஷன் அசுத்தம் உள்ளதோ? அப்ப பண்டி அசுத்தம் உள்ளது சொல்றீங்க? யோசிச்சு பாருங்கப்பா. 6000 பிசாசு பிடிச்ச மனுஷனுக்கு சூசைட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா 3 பிசாசு போன பண்டி உடனே போய் சூசைட் பண்ணு. இனி வாழகாது என்ன அசுத்தமாக்கிட்டு பிசாசு. யோசிச்சு பாருங்க. இல்லையா? கவனிச்சு பாருங்க. சிந்திக்க வேண்டிய காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. மனுஷன் எதை அட்ஜஸ்ட் பண்ணுவான், ஆனா பண்டி அட்ஜஸ்ட் பண்ணது அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தார். நாம பிசாச திறத்தல். அல்லேலூயா. பிசாச எதிர்த்து நம்ம வாங்கல ஜெயம். பிசாசோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தீங்க எங்க இருந்து சொல்லிட்டு இருக்கு. கல்லறை தொட்டதுக்கு அவனுக்கு குத்தி சொரிஞ்சு கத்தி கொண்டு ஒரு நாள் பிசாசோட அட்ஜஸ்ட் பண்ணாங்க. பிசாசு கொண்ட காரியங்களை தெளிவா பாருங்க. பிசாசு எதிர்த்து அவனுக்கு நிறுத்துங்க. அல்லேலூயா. பரவாயில்ல. நான் போட்டு இந்த வருஷம் உள்ளம் உங்கள் மனம் பிரதானமான மர்மமா பிள்ளையோடு தெரியாத தவறான காரியம் தெரியாத நம்ம மனம் திரும்பி தேவனுடைய ஆவிக்குள் நடத்தப்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். தவறை நினைச்சு கொண்டு தவறிட்டான் அதே தவறுல இருந்தா கடைசி வரைக்கும் உங்களுடைய கண்ணில் உரைக்கப்படாத உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம்
கொள்ளணும். ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் கண்ணீர் யாவை கிடைப்பார். நான் இப்பதான் மெசேஜுக்கு வரேன். முதலாவது காரியம் பார்க்க போறோம். வேதத்திலே ஆண்டவர் யார் யாருடைய கண்ணீரை துடைத்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவருடைய கண்ணீரை துடைத்தார் என்று பார்த்து அதன் முன்னாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி கண்ணீர் இல்லாமல் சமர்த்தியாய் வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விசுவாச ஒரு நம்பிக்கைக்குரிய காரியத்தை உங்களுக்கு நான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறேன். ஏன் சொன்னா நான் சொல்ல பாருங்க, ஆண்டவர் உங்களை ஒருபோது கண்ணீர் விட்டது. நீங்க எங்க போனாலும் அப்பா நிழலா இருக்கிறார். நல்லா வழங்கி சொல்லுங்க, ஆண்டவர் நான் உன்னை கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் அப்படியா இருக்கிறார். ஆண்டவர் விட்டுட்டாரோ என்னை பாராம இல்லை, அப்பா உங்களோடு தான் இருக்கிறார். மகனே மகனே, அப்பா உன்னை தப்பி வருஷத்துல நடுப்பகுதிக்குள்ள நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் உயர்த்துவார். உங்களை இப்ப பரியாசம் பண்றவங்க உங்களை தேடி வருவார், உங்க பாதத்துல நிற்பாங்க. ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவங்களை கர்த்தர் கொண்டு போவார். தன்னுடைய பிள்ளைகளை நிந்திக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார் என்றால் கண்டித்து திரும்ப கொண்டு வருவார். நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, ஆண்டவர் அப்படித்தான் கிரியை செய்கிறது. இது நான் வேதத்துல வாராந்து வாழ்கிற போது தேவனுடைய வழிகள் அப்படித்தான் இருக்கிறது. அதை நிச்சயமாகவே அப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை எடுத்துக் கொள்ளுவோம். 1 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 Kings chapter 20 verse 5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அங்கே ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கிறோம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்களானால் எசேக்கியேல் ராஜாவுடைய வாழ்க்கையில அவன் வியாதிப்பட்டு அவனுக்கு தேவன் கொடுத்த காலங்கள் முடிந்து ஆயுசு நாட்கள் முடிந்து அங்கே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அங்கே அவனுடைய வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படி சொல்லும் போது அந்த எசேக்கியேல் ராஜா துக்கப்பட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின காரியத்தை தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அங்கே வாசிக்கிறோம், ஒன்றிலிருந்து வாசிக்கிறோம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலனானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவன் அங்கே தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஏசாயாவிடத்திலே அங்கே எசேக்கியாவுடைய ஆயுஷ் நாட்கள் முடிந்து போனதை குறித்து அவன் மரணிக்க போகிறான் என்பதை குறித்து சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அங்கே மரண தருவாயிலே வியாதிப்பட்டிருக்கிற எசேக்கியேலிடத்திலே அங்கே ஏசாயாவை சொன்ன போது அங்கே அவன் என்ன செய்கிறான், எசேக்கியேல் என்ன செய்கிறான், அங்கே அவர் அங்கே முகத்தை அங்கே சோர்பக்கமாக திருப்பி கர்த்தரை நோக்கி மன்றாட தொடங்குகிறான். நல்லா கவனித்து பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ மரித்து போவாய், ஆண்டவரே சொல்லுகிறார். ஆனால் இந்த எசேக்கியா அங்கே ஆண்டவரை நோக்கி கர்த்தரை நோக்கி அவன் அழுது ஜெபித்த போது ஆண்டவர் தான் எடுத்த தீர்மானத்தை மாற்றி போடுவதை பார்க்கிறோம். வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் மனம் மாறும் மனப்புத்திரர் அல்ல. ஆனால் வேதத்திலே ஆண்டவர் ஜெபங்களை கேட்டு மனம் மாறும் இடங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் கண்ணீரின் ஜெபத்தை ஒன்றாக புறக்கணிக்காதவர். இதெல்லாம் விளங்கிக் கொள்ளணும். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஆண்டவர் அங்கே எசேக்கியா ராஜா அங்கே ஆண்டவரை நோக்கி அழுகிறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தார். அவன் தன்னுடைய அங்கே பரிசுத்தத்தை, உத்தமத்தை, உண்மையை ஆண்டவருக்கு சொல்லி ஆண்டவரை நினைத்தாலும் ஆயுசு நாட்கள் யாருடைய காலத்தில் இருக்கு?
பாருங்கள், ஆண்டவர் அவனுடைய கண்ணீரை பார்த்து, அவன் உத்தமத்தை பார்த்து, அவன் நடந்து கொண்ட முறையை பார்த்து ஆண்டவர் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். அங்கே தீர்க்கதரிசனை சொல்லிவிட்டு முற்றத்துக்கு போன கர்த்தர் திரும்ப தீர்க்கதரிசனை கூட சொல்லுகிறார், அவனுக்கு 15 ஆண்டுகளை கூட கொடுத்தேன் போய் சொல்லு. அவருடைய ஆயுசு நாட்களோட 15 நாட்களை கூட்டி கொடுத்தேன். ஆண்டவர் எப்படி அதை செய்தார்? அங்கே எசேக்கியா தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். அவன் தேவனுடைய நெருக்கம் வியாதி வருகிற போது கர்த்தரை நோக்கி அதை நினைத்து கொள்ளும் என்று அங்கே மன்றாடி செபித்த போது ஆண்டவர் அவருடைய கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. கண்ணீர் ஜெபத்துக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, அவர் எங்களுடைய கண்ணீர்களை துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார். ஏன் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார்? போட்டோ சப்ளை ஆரம்பிக்க போறார். அதுக்காக வேதம் சொல்றார், அவர் எங்கள் கண்ணீரை கண்ணீர் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார். இன்னைக்கு தண்ணி பஞ்சம் வரும், அதுக்கு யூஸ் பண்ணணும் இல்லை. அந்த கணக்கில வைக்கிறதுக்காக அந்த கண்ணீருடைய கணக்கு வருகிற போது அந்த கணக்கு கண்ணீருடைய கணக்கிலே ஆண்டவர் நீதியை செய்வார். அல்லேலூயா. அதனால நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே அப்பாவுடைய பாதத்திலே இருந்து, ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு வேதனை உண்டாகிறவர்கள் என்னுடைய வாழ்வில் உண்டோ என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமானது நாம் செய்கிறதை அவர்கள் சொல்லி நாம் ஜெபிக்கிற போது அப்பா நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஆண்டவர் நியமிக்கப்பட்ட ஆயுள் நாட்கள் முடிந்து போனது. ஆனால் அவரிடத்தில் வந்து தீர்க்கதரிசனம் சொல்ற போது வீட்டுக்காரர்களை ஒன்று வளர்த்து உன்னுடைய ஆயுள் முடிந்து போது மறைக்க போது அவன் சுவர்பலமா விரும்பி அங்கே பார்த்து நாம என்ன கேட்டோம், ஒரு கேட்க சொன்னா, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. இன்னும் கொஞ்சம் தீர்க்கதரிசனம் தான் கேட்டோம் இல்லையோ, நீ ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறேன், கையை கொண்டு வெயிலியா வச்சு ஒரு அஞ்சு இருக்க செய்யும். அவன் சுவர்பக்கமா தெரியும். யாரை நோக்கி பார்க்கிறான் பாருங்க. நாம் யாரை நோக்கி பார்க்கணும்ன்றதை அங்க சொல்லப்படும். நான் ஏதாவது பிரச்சனை வந்தோன்னே பாசம் போட்டோம், அது தாரணிக்க வேண்டாம், டைவர்ட் பண்ண இனிமேல் அடிச்சு கொடுக்கணும், எடுத்து அப்படியே பண்ணுங்க. நல்லா கவனிச்சு அப்பாவிடத்துல நம்முடைய கண்ணீர் போகணும். அல்லேலூயா. அது காரியங்களை மாற்றி போடும். தேவனுடைய சித்தத்தையே நம்முடைய கண்ணீர் மாற்றி. அல்லேலூயா. அப்படித்தான் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அங்கே அவருக்கு ஆயுசு நாட்களை அங்கே ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறதை, மனமாகி அவருடைய கண்ணீரை துடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதை பார்க்கிறோம். உத்தமமா ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கிறார், நான் உத்தமமா நடந்ததை உங்களுடைய பார்வைக்கு செவ்வாய் செய்ததை நீ நினைத்துக் கொள்ளும் என்று எசேக்கியா அழுது விண்ணப்பம் பண்ண போது பாதி வழியிலே போற போது திருப்பி போய் சொல்கிறார் என்று சொல்லிக் கொண்டு என்ன திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவை நோக்கி தகப்பனாய் தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உனக்கு உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார். பாருங்க, சுகமாக்கிட்டு ஆண்டவரே தெரியுமா சுகமாக்கிற முதல்ல எங்க போவோம்? நாம சுகமாக்கிற எங்க போவோம்? முதலாவது பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்வு இதுதான் பிரச்சனை. ஆண்டவரிடத்தில் சுகத்தை பெற்றுக் கொண்டா நம்ம ஆண்டவருக்கு வரணும். இந்த 10 குஷ்டரோகிகள் போனாங்க, அடிக்கடி பாதி வழியிலே சுகமானார்கள். 9 பேர் வந்து போனாங்க, அன்னைக்கு மனசு பிள்ளைகள் அப்படி போட்டாங்க. ஆனா ஒருவர் மாத்திரம் திரும்பி வந்தார். ஆண்டவர் கேட்டார், 10 பேர்ல வந்து நீ ஒருவர் மாத்திரம் பெறுங்க, எங்கே மீதி பாருங்க. அப்படிதான் எனக்கு உலகம். அப்பாவுடைய பிள்ளைகள், நீங்க தேவனை நோக்கி பார்க்கிற போது, தேவனுடைய சமுத்திரம் விளைகிற போது, தேவனிடத்தில் உங்களுடைய கண்ணீரை நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுகிற போது நிச்சயமாகவே அப்பாவும் கண்ணீரை கலைப்பாய் மாற்றுகிறார். உங்கள் நிந்தனைகளை பிரதிப்படுகிறார். ஆண்டவருடைய உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார பண்ணுகிறார். தேசிய தீர்க்கதரிசி இங்கே பார்க்கும் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் 15 ஆண்டுகளை காலவசம், உன் நாட்கள் ஒரு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் சிரியாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்ல பாதுகாத்து அவருடைய காரியங்கள் எல்லா இடத்திலும் அவருடைய கரவரை கொடுக்கிறார். இதனால எசேக்கியா கண்ணீர் விட்டு அவரை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் கண்ணீர் சிந்துற போது நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய கண்ணீரை கிடைக்கிறவர். அல்லேலூயா. அவர் கண்ணீர் நாம் விடுகிற போது ஒருபோதும் அறியாதவர்கள் இருக்கிறவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். எங்கே? கல்லறை தோட்டத்தில். அங்கே ஒரு பெண் அழுது கொண்டிருந்தார். ஆண்டவரால அவளை தாண்டி போக முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் அவளை சொல்லி கூப்பிடுறார்,
அறியாதே. அவர் ரகுவணி தொடாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை கொண்டே ஆண்டவருடைய சமூகத்திலே பரலோகத்திலே பிதாவுடைய வார்த்தை விட்டார். அப்ப அசுத்தமா போயிடக்கூடாது. பேசுறேன் தொடாதே என்று சொல்றதை பார்க்கிறோம். பாருங்க, அவள் அழுத போது அவரால் அவளை தாண்டி போக முடியவில்லை. கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவர். நாம் கண்ணீர் விட்டு கதறுவோமானால், நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் நாம் தேவனை நோக்கி கண்ணீர் விடுவோமானால் நிச்சயமாகவே அப்பாவுடைய கண்ணீர் விடுவோம். அல்லேலூயா. நாம அப்பாவை நோக்கி கதறது இல்லை, நாம எங்கெங்கயோ பார்த்து கதறோம். நீங்க எங்க கண்ணீர் சிந்தறீங்கன்னு தான் முக்கியம். எடுத்ததுக்கெல்லாம் சும்மா கிச்சன் அப்படி அழக்கூடாது. அதெல்லாம் ஒரு பிரேயரை மாத்தி ஆண்டனை பார்த்ததால்தான் நல்ல காரியம் நடக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது அதுதான். நீங்க அழ வேண்டிய நேரத்தில் சும்மா எடுத்ததுக்கெல்லாம் போச்சு வாழ்க்கை போச்சு அது போச்சு நோ அழ. நான் சொல்லுவேன் இடி விழுந்தாலும் நான் அழமாட்டேன். அழகு ஒரே இடவாண்டு சொல்லுவேன். அல்லேலூயா. எந்த காரியத்தை நான் கலங்கிறது இல்லை. ஒரே ஒரு இடத்துல உடைச்சு போவேன். அப்பாவுடைய சமூகத்துல பிரசன்னத்துல ஜெபிக்கல. ஏன்னு சொன்னா அந்த அழுகிறதுக்கு ஒரு வலிவேஷன் உண்மையை சொல்றேன். நம்ம அழுதா அப்பா தாங்க மாட்டேன். அப்பா தாங்க மாட்டேன். நான் யாரும் தேவம் தெரிஞ்ச மாட்டேன். நான் அழுதா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு ஜெபிச்சு தேவத்தை கேட்டு யார் சொன்னா அப்படி இல்லை. அப்பாவுடைய கண்ணீரை காண்கிற போது, நம்முடைய உணர்வுகளை பார்க்கிற போது, அவர் நம்முடைய உணர்வுகளை அறிந்ததுனால அவர் நமக்கு கண்ணீர் உணர்வு மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீரை துடைக்க தீவிரத்தில் வருகிறார். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அப்படித்தான் ஆண்டவர் அவர் கண்ணீர் விட்ட போது வெளிப்பட்டு அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய வாழ்வை 15 ஆண்டுகளை கூட கொடுத்ததை பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் லூக்காஸ் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Luke chapter 7 verse 13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது நான் ஒரு ஆண்டவர் சொல்லுகிற போது அந்த அங்கே ஒரு சம்பவத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஊருக்குள்ளே பிரவேசிக்கிற போது ஒரு மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வருகிறதையும், அவன் அருகிலே அவனுடைய தாய் அங்கே அழுது கொண்டு வருகிறதையும், அவர்கள் கண்பண்ணா இருக்கிறதையும், அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் அவரோடு சேர்த்து வருவதையும் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய மனதுருகி அவளை பார்த்து சொல்ற காலம் தான். அதாவது நல்லா கவனிச்சு பாருங்க. கைம்பெண், அவள் கைவிடப்பட்டவள், புருஷன் இல்லாதவள், அவளுக்கு எந்த ஒரு வாழ்வதற்கு அவள் மகனை தவிர வேறு எந்த ஒரு நம்பிக்கையோ கோப்போ இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படியான சூழ்நிலையில அடக்க ஆனதற்காக அந்த மரித்த மகனுடைய சடலத்தோடு அந்த தாய் அழுது கொண்டு கண்ணீரோடு ஊர்ச்சனோடு வருகிறான். ஊர்ச்சனங்கள் எல்லாம் அவனுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கலாம். பரவாயில்ல, நடந்துட்டு வேதனைப்படாத துக்கப்படாத. ஆனால் அவள் வேதனைப்படாமல் துக்கப்படாமல் அழாமல் இருக்க முடியாது. ஏன்? அவருடைய நம்பிக்கை, அவருடைய வாழ்வு எல்லாம் அந்த மகனே முடிந்து போனார். இது எப்படி வாழுவேன்? என்ன நம்பிக்கை இருக்கிறது? என்னுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கப்படும் ஏக்கம். அந்த தாய்க்குள்ள எவ்வளவு கேள்விகள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்திருக்கு. அவள் அழுகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்த்த போது மற்ற அவரோடு வந்து ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மருத்துவம் அதனால அழுதார் நினைத்திருக்கிறார். ஆனால் அழுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையின் நம்பிக்கை, அவருடைய வாழ்வு அங்கே அழிக்கப்பட்டதை இயேசு பார்த்தார். கண்ணீரை பார்த்தார். அப்போதான் சொல்லுகிறார், அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டு அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவருடைய கல்ல கவனிச்சு பாருங்க. மரித்தவர்களையும் நாம் கண்ணீர் விட்டு அழுது தேவனை நோக்கி பார்ப்பதற்கு உயிரோடு அதுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இந்த மகனுடைய வாழ்விலே அவர் கண்ணீர் விட்டு அழுவதை ஆண்டவர் கண்டபோது, ஆண்டவர் பார்த்த போது, ஆண்டவர் மனதுருகி அவனுடைய பாடையை தொட்டு மரித்து போன வாலிபனை எழுந்து என்று சொன்னார். அவர் எழுந்திருந்தானா இல்லை? இப்ப தாயார் அழாம சந்தோஷமா குடிச்சலம் எல்லாம் எனக்கு இருக்குதானே, நலச்சேவை இல்லை, உடனே நடக்கம் பண்ணிட்டு குடிச்சிருந்த ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கூட நம்மளை விளக்கு போயிட்டு போயிருந்தா ஆண்டவர் செய்திருந்தாங்க. பாருங்க, கண்ணி நம்முடைய உடைவு அற்புதத்தை கொண்டுள்ளார். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே தேவன் பார்க்கிற போது, தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் வருகிற போது அப்பாவை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களானால், அப்பாவை நோக்கி உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தேவையை அப்பா சந்திப்பார். மரித்து போன காலையில உயிரோடு எழுப்புவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த போது அவள் மரித்து போன
சௌகமா இருக்கே அவரை நோக்கி கூப்பிடு. அப்போ என்ன செய்வார்? கீழாவது மேல போவார். அப்படியே சொல்லுது வசனம். அவன் என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். சௌகமா இருக்கே அவரை நோக்கி கூப்பிடு, அவர் மறு உத்தரவு கொடுப்பார். நீங்க இந்த வாரிக கரைகளுக்கு யாராவது துதிக்கிற தேவ பிரசனம் தேவனுடைய வல்லமை ஆண்டவரே இறங்கி வருகிறார். அந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுக்கு சோதரம் சோதரனோடு உங்களுக்கு இருக்கிற குறைகளை நீங்க சொல்ல, ஆண்டவரே இந்த தேவையோட வந்துக்கிறப்பா என்ன கண்ணு அவர் சமயமா கேட்க அப்பதான் நீங்க பாக்குறது நல்ல தோடு போட்டு ஒரு கிழமைக்கு ஒரு சாமி கொண்டு வராங்க. புருஷர் என்ன செய்யறாங்க இப்படி பார்க்குது. தேவையில்லாதது பெற்றுக் கொள்ளுற வேலையில கவனமாக இருக்கு. அதை நான் எழுதி போறேன். ஜெபசந்தி ஆகிறீர்கள். ஜெபசந்தி என்றது என்ன? உங்க தேவைகளை உங்க விண்ணப்பங்களை சொல்லுறது. ஆலயத்துக்குள்ள வந்தா உங்களை நீங்க பெற்றுக் கொள்ளலாம் போகணும். ஆண்டவரை ரிசீவ் பண்றது ஆயுதமா இருங்க. அதை விட்டு அக்கம் பக்கம் பாடா சின்னலாக நிக்க கூட தெரியுமா அந்த பாட்டு? அக்கம் பக்கம் பாருடா என்ன ராஜா பழைய பாட்டு தான் எனக்கு தெரியும். அப்படி பார்த்தா என்ன கடைசியில தங்கி நக்கு ஒட்டு பெற்றுக்கொள்ள மாட்டேன். அப்பாவை பார்க்கணும், கேட்கணும். ஆண்டவரே செய்யும் உங்களுடைய பிள்ளை நான் வந்துருக்கிறேன் உரிமையா கேட்கணும். பிச்சைக்காரன் கேட்டமே அப்பா அப்பா அப்படி கேட்டாங்க. அப்பா தன்னுடைய ரத்தத்தை தந்து பிள்ளையா வந்துருக்கிறேன். பிள்ளையா காமிட்டோனா இருக்கிற வந்து அப்பா அப்பா வாங்கிட்டார். யுவானா சொல்லி கைவிட கூடாது. I need this tomorrow. Okay? You listen? இதான அப்பாக்கு நாங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப். நாம என்ன நினைக்கிறது? அப்பா இப்படில வந்துருக்கேப்பா. இப்படி யாரா ஜெபம்னா நானே வந்து கேட்டீங்க அப்பா அதிகமாக அப்பா உங்க பிள்ளை நீ எனக்கு கொடுத்தா யாருக்கு கொடுக்க போறீங்க? அப்பா தருவா. நிச்சயமா தருவா. நான் ஒரு நாள் பிச்சைக்காரமாய் பேசுறது எனக்கு தேவை தாரும் தேவை தாரும் தேவை அப்பா தருவா. அல்லேலூயா. ஏன் அவர் நம்மை தம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவர். அவர் நம்மை மறவாதவர். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய இல்லத்தில் இருக்கு. இப்ப நாம அவருக்கு சித்தமா அவருக்கு பிரியமா கேட்ட தராவிட போறாரு. அப்ப இந்த கண்ணீரோட கேட்டா அப்பா இவ்வளவு அதிகமா கொடுக்குறான். அறிவான தேவனுடைய பிள்ளைகளை இதனால நான் அதிகமா சொல்ல விரும்பல. விசுவாசம் உள்ளவங்களா அப்பா ஸ்தானத்தை புரிஞ்சு கொள்ளும். அதான் முக்கியம். அப்பாவுக்கு பிரியமா வாழ ஒப்பு கொடுங்க. அதான் மனம் திறந்தது, மனம் புதிதாகும். அவருக்கு பிரியமா வந்தா நான் இந்த சலஞ்ச் பண்ண சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில் கேட்கலாம் எந்த கேட்டாலும் தருவா. நீங்க நினைக்கிறீங்க நீங்க உங்களுக்கு கட்டிட்டு மற்றவர்களுக்காக கேட்டாலும் அப்பா தருவா. பாத்தீங்க நீங்க ஏன் அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிற போது அவர் நமக்கு பிரியமானதை செய்வார். நீங்க அந்த நேரம் தேவையில்லை, அது இதங்க தேவையில்லை, தேவையில்லை. அப்பா நன்மைகளை செய்கிறவர். பாருங்க இந்த விதவைதாருடைய வாழ்க்கை, எசேக்கியாவுடைய வாழ்க்கை நீங்க சாமுவேலை வாசித்து பார்க்கலாம். 1 சாமுவேல்ல அண்ணா நான் சுருப்பா சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கண்ணீர் விட்டு கதறினார். என்ன பிள்ளை இல்ல சக்கரத்தால அடிக்கடி நெருங்கும். என்ன அவர் சொல்றார், பிள்ளைகளோட அவளை இலக்காரமா பேசி அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். அவள் என்ன செய்யறாள்? மனுஷனை போய் பேசினாங்க. உமா கட்டி பாரு ஒரு பிள்ளை இல்லை அப்படி இல்லை. அத்தனை இடத்துல போய் அடுத்தது ஆண்டு சொல்றான். தன்னுடைய உள்ளத்து கிளேசத்தை எல்லாம் அவள் பார்த்தது. என்ன நடந்தது? கர்த்தர் அவனை நிறைந்திருக்கிறார். அவள் சாமுவேல் கேட்டார். அதுக்கு ஆண்டவர் எப்படி ஜெபத்துக்கு அவள் அதுக்கு போல துக்கமா இருக்க நான் வேண்டா என்ன செய்வோம் வந்து அல்லது ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு காரியம் சொல்லிட்டு வாசலுக்கு எல்லாரும் நக்கி வச்சுட்டு திருப்பி போய் திருப்பி தோல்ல தூக்கி போட்டு இப்படி வாசல்ல போற என்ன செய்ய பாருங்க. ஓ பாருங்க சரியான பிரச்சனை அக்கி வச்சா சந்தோஷமா இருக்கும். திருப்பி தூக்கிற நான் வாசலுக்கு பறிச்சு போடுவேன். அல்லேலூயா. பரேக்க துக்கத்துல வாங்க இல்ல ஆனா ரக்கி வச்சுட்டு சந்தோஷமா போவேன். அப்பா பார்த்து கொள்வார். பார்த்து கொள்வார். நீங்க நம்புறீங்களோ நம்பல அப்பா பார்த்து கொள்வார். நம்ம தான் ஆளுநர் சொல்லியதா இருக்க நாம தான் செய்யறோம். நாம தான் கட்டோம். அப்பதான் செய்யறோம். நாம சும்மா அணில் விளையாடு அப்படி மண்ணில் பண்ணிக்கிறோம். சர்க்கிள் சொல்லுவாங்க. அப்பா தான் கட்டுகிறான், அப்பா தான் ஆசீர்வதிக்கிறான், அப்பா தான். நாம நினைக்கிறது ஏதோ நாம பெரிய சாதனை செய்துட்டு ஒன்னு ஆண்டவரே சொன்னார் உன்னால முடியாது, உன்னால முடியாது, என்னால் அன்று உன்னால ஒன்று முடியாது. இத்தகைய முதலாவது புரிஞ்சுக்கணும். அப்பதான் சொன்ன நான் சரண் எல்லாம் நீங்க செய்யறீங்க.
அந்த விசுவாசங்களுக்கு வந்தாலும் நாம் ஜெயம். அப்பா நீங்க தான் பாக்குறீங்க, நீங்க தான் செய்றீங்க. அப்பாவால் முடியும். நன்னாருடைய வாழ பாருங்க. அவள் பிள்ளை இல்லாம கண்ணீர் விட்டு ஆண்டவரத்துல வந்து மன கிளேசம் உள்ளவளாய் அழுது ஜெபிக்கிற போது அங்கே இருந்து ஆசாரியனுக்கு தெரியல, ஏலிக்கு விளங்கல. ஏலி என்ன சொல்ற? குடிச்சிருக்கிறார், நல்ல குடிச்சு வந்து இப்படிதான் போதுமா சொல்லுவாங்க. தலைவர் நம்முடைய வியாபாரம் தெரியா, நம்முடைய வேதனை தெரியா, நல்லா இங்க சுத்திட்டு வந்து சொல்லி கொள்ளிட்டு பார்த்து சில வேலைகள் ஊழியக்காரர் நமக்கு ஜேசுவாரிகள் அப்படி இல்லை. நல்லா விளங்கி கொள்ளுங்க. நம்ம அறிந்தவன் ஜேசு தான். அவர் தான். அவர் சமூகத்தில் வரைக்கும் அவர் நம்ம உள்ளத்தில் நேரத்தை பார்ப்பார். அவரது பாதத்தில் அவர் கண்ணீர் விட்டு மன்றாடுகிற போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய கண்ணை கையை கழிப்பாய் மாற்றுவார். அது மட்டுமல்ல, நீங்க பாருங்க, நெகேமியாவை பார்க்கிறோம் வேதத்தில். நெகேமியாவுடைய வாழ்க்கையில அவர் இஸ்ரவேலின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டது, இஸ்ரவேல் சிதறிக்கப்பட்டதை கேட்டு அவர் துக்கிட்டு அழுதார். அழுது உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட எல்லாம் பாவரிக்கலாம் பண்ணி அவர் கேட்கிறார். ஆண்டவர்களை கொண்டு போய் இஸ்ரவேலின் அலங்கத்தை கட்டினார்கள். தேசத்துக்காக இருக்கிறார். ஆண்டவர் செய்தார். இந்த பாரத ஏற்க முதல்வர்கள் வருகிற போது தேவன் அவர்களை வல்லமையாக நல்ல ஒரு லீடர். இந்த வேதத்தில் எனக்கு பிடித்தது நேமி கேட்டால் அவர் இடிந்து அலங்கத்தை கட்டின தேவனுக்கு வைராக்கியம் உள்ளார். அல்லேலூயா. அப்படி கட்ட செய்வதற்கு என்ன காரணம்? அவருடைய கண்ணீர், அவருடைய ஜெபம். அல்லேலூயா. அப்பா ஒன்னாலும் கண்ணீரை படுத்திருக்கிறார். கண்ணீரை துடைப்பார். கண்ணீரை கண்டு நல்லா இருக்க பெருக்கிட்டு போக மாட்டான். அதற்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை தேவன் என்னுடைய வாழ்விலே கழிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. அநேக காரியங்களை சொல்ல முடியும். கண்ணீர் விட்டு ஜெபித்தவர்களுடைய காரியங்களை பார்க்க முடியும். ஆகாரம் கண்ணீரை ஆண்டு கழிப்பாய் மாற்றினார். பிள்ளையை கொண்டு ஓடுதா, தந்தை நிலை எல்லாம் தீர்ந்து போது கைவிடப்பட்ட நிலை. ஆனால் அதை தேவன் பார்த்து அந்த பிள்ளைக்கு இஸ்மவேலுக்கு தண்ணீரை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். கண்ணீரை கண்டாண்டு செய்கிற காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீரோட வந்து கண்ணீரோட போட்டு சொல்லல, அப்பாவுடைய பார்த்து கண்ணீரோட வந்து அவங்களை கலைப்பாய் மாற்றி. அல்லேலூயா. இந்த நாளில அப்பா அவங்க கண்ணீர் எல்லாம் கழிப்பார். நீங்க சந்தோஷத்தின் பிள்ளைகள். நீங்க ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நீங்க எந்த சூழ்நிலையில போனாலும் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு உயர்த்துகிற ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த போராட்டத்துக்கு போறது, கண்ணீருக்குள்ள போறது, வேதனைக்கு போறப்பா பார்த்துக் கொள்ளுங்க, என்னால முடியல. அப்பா அப்பா உங்களுக்கு தப்பிப்பார். உங்களுடைய எல்லைகளிலே அப்பா தானே வந்து நின்று காத்து நடத்துவார். அல்லேலூயா. அவை அப்படிப்பட்ட பரலோகத்தின் பிதா நமக்கு தகப்பனா இருக்கு. நமக்கு ஏற்ற நம்பர்ஸ் பார்த்து பாருங்க. சின்ன கவலை உனக்கு ஏது கவலை, இல்ல கவலை எனக்கு இல்ல கவலை. தெரியுமா அந்த பாட்டு? தெரியா? எனக்கு தெரியும். அப்படி நம்ம எழுந்துட்டு அப்பா சமூகத்தில் ரொம்ப கொடுக்க போறோம். ஆண்டவரே எங்கள் கண்ணீரை புரிந்து கொண்டு ஆண்டவரே என்ன பாரமோ ஒரு முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். உங்க உள்ளத்துல என்ன பாரம், என்ன ஏற்கம் இருக்கிறதோ அப்பா சமூகத்தில் ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த நாளில் இந்த கண்ணீரை கலைப்பாய் மாற்றி கொண்டு ஐயா இவ்வளவு காலமும் நான் அவவிசுவாசம் உள்ளவனாய், விசுவாசம் இல்லாதவனாய் இருந்தேன். ஆனால் நீர் என்னுடைய கண்ணீரை, என்னுடைய வேதனையை, என்னுடைய ஆண்டவரை மரணத்தை, என்னுடைய எல்லா காரியங்களையும் நீர் மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கிறீர், புதுப்பிக்கிறீர். ஆண்டவரை கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிறீர். உண்மை போல நல்ல ஆண்டவர் இல்லையா? ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வேளையில் அப்பாவோட சம்பத்துல கரைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்ன வேதனை உங்க வாழ்க்கையில, என்ன உங்களை கஷ்டப்படுத்துகிறது, உங்க உள்ளத்துல உறுதி கொண்டிருக்கிறது, உங்களுடைய மனதில் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய பாதத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இதை என்னால முடியல, நான் உங்களுடைய பிள்ளை, என்னை கண்ணோக்கி பாரு, இந்த கண்ணீரை துடைத்து போடு, என்னுடைய வாழ்வில் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாய் இந்த கல்லை புரட்டி போட மாட்டவரே, என்னால முடியல, இதை புரட்டி போட மாட்டவரே எனக்கு அப்பா அதனுடைய தூதருக்கு கட்டளை இடுவான். அந்த கற்கள் புரட்டப்படத்தக்கதாய் நிந்தை எண்ணுங்கள், மரணம் எண்ணுங்கள், ஆசீர்வாதம் ஊற்றுகள் திறக்கப்படத்தக்கதாய் அப்பா அதனுடைய தூதருக்கு கட்டளை இடுவான். அவர்கள் வந்து உங்களுடைய வாழ்வில் கண்ணீரை துடைப்பார்கள். அவர்கள் வந்து உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதம் ஊற்றுகளை திறப்பார்கள். மரணத்தின் கற்களை புரட்டி போடுவார்கள், நிந்தையான கற்களை புரட்டி போடுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு பணிவிடை ஆவிகளை கொடுத்திருக்கிறார். அவர்கள் நமக்கு பணிவிடை செய்யவே ஆண்டவர் பணிவிடை ஆவிகளுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அப்பாவை நோக்கி பாருங்கள், ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்த பணிவிடை தூதர்களுக்காய் ஸ்தோத்திரம், பணிவிடை ஆவிகளுக்காய் ஸ்தோத்திரம்.
எங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள், நிந்தைகள், கண்ணீர்கள் வருகிற போதெல்லாம் அதை கழிப்பாய் மாற்ற என்னுடைய கருத்தை கேட்டுள்ளே. ஒருபோதும் எங்களை அமிழ்ந்து போக விடுவதில்லை. ஆண்டவரை ஒருபோதும் எங்களை அமிழ்ந்து போக விடுவதில்லை. அனைவரும் தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேகர்களை பார்த்து ஆலோசனை சொல்லலாம், அநேகர்களுக்கு அநேக கதைகளை சொல்லலாம். ஆனால் நமக்கு கதை சொல்லுகிறவர் அல்ல, ஆலோசனை சொல்லுகிறவர் அல்ல, நம்மை தூக்கி எடுக்கிறார். வழியிலே ஒருவர் நடந்து போகிற போது அங்கே ஒருவர் சேற்றிலே மாட்டிக்கொண்டு கத்திக் கொண்டிருந்தார். இந்த வழியில நடந்து போனவர் அவனை பார்த்து, ஏதமே பார்த்து வரக்கூடாதா என்று சொல்லிட்டு போனாரா. மற்றவர் சொன்னாரா, இது ஒருவர் வந்து இந்த இடத்துல வருகிறவர் இவை கவனமாக கிடைக்கிறது தெரியாதா ரெண்டு போட்டு போனாரா. ஆனா ஒருவர் வந்தா ஒன்றும் சொல்லல, சேற்றில இறங்கி அவனை தூக்கி மேலே விட்டு இதை பார்த்து போன சொன்னார். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பாவத்திலே இருந்த நம்மை மீட்கும்படியாக தம்மையே பலியாய் ஒப்புக்கொண்டு நம்மை மீட்டு இனி பாவம் செய்யாது, இனி பரிசுத்தமாய் வாழு, உத்தமனாய் நட வேண்டும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதுக்கான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் தான் இயேசு. அவர் உங்களை கண்ணீரோடு விடுவாரோ, கவலையோடு விடுவாரோ, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் நம்மை குணமாக்குவார், நம்முடைய வியாபாரங்களை சுமந்தவர் நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. தங்களை மூடி கரைகள் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. எவனும் சேர்த்து கைவிட மாட்டான், எவனும் சேர்த்து கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். தியானிக்கு நேராக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தியானிக்கு நேராக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் கரம் தருவார், தப்பிக்கொள்ள வழி செய்வார். நீ தாங்கிடும் கரம் தருவார், தப்பிக்கொள்ள வழி செய்வார், தப்பிக்கொள்ள வழி செய்வார். இது தப்பிக்கொள்ள வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஒருங்குள்ள இதயம் ஏற்றுகிறார், ஒருங்குள்ள இதயம் ஏற்றுகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எல்லா கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும்.
கைவிட மாட்டார். ஹலோ, என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya. அப்பா கைவிட மாட்டார். நான் கண்ணீர் எல்லாம் பிழைச்சு போட்டான். வேதனைகள் உண்டாக்குற வழி உண்டோ எல்லாத்தையும் அப்பா மாற்றி போட்டார். அதுக்காக தேவனுடைய பிள்ளையே, அவர் நம்மை ஆசீர்வதிப்பது அவர் உள்ளத்திலே அவருடைய சமூகத்தில் உங்கள் ஒருவரையும் அவர் புறமே தள்ளாதவர். அதனால அப்பா அவர்களை பற்றிக்கொள்ள அப்பா போதும். இந்த பூமியில வாழுகிற நாட்கள் எல்லாம் அவருடைய பிரசன்ன வாழுகை போதும். அப்பா நம்ம நடத்துவார். அப்பா நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை தாங்குவார், தமிழ்வார். அவரை பற்றிக்கொண்டு அவருக்கு லட்சியமா வாழ அப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கள் கண்ணீர் எல்லாம் கிடைத்து போட்டார். வேதனைகள் எல்லாம் நீக்கி போட்டார். அப்பா நமக்காக யாவையும் செய்து முடித்தார். நன்றி தகப்பனே. அன்பு மகாவிரக்த பல்லவத்தின் பிதாவே, திராட்சமாவுடைய சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மன்றாடி சொல்லுகிறேன். ஆண்டவரே, வேதனையோடு நொறுக்குண்ட இதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு தேவைகளோடு இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இறங்கி வந்தீரே ராஜா. நம்முடைய வார்த்தையை அனுப்பி பிள்ளைகளை தண்ணீரை துடைத்தீரே, சந்தோஷமா மாற்றினீங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்தீங்க. மறித்து போன காரியங்களை மறுபடியும் உயிர்ப்பித்தீங்க. விசுவாசத்துல உடைய பிள்ளைகள் காலொன்று நிற்கத்தக்கதாய் கிருபை பாராட்டினீங்க. அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா. ஞானமான பிள்ளைகளோடு கூட செல்லுங்க. இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்துவாய் எங்கள் தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்வுல ஜெயம் உண்டாகும். வீடுகளுக்குள்ள சமாதானம், ஆசீர்வாதம், தடைகள் உடைக்கப்படும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காலே போவதாய் பாதுகாப்பு உண்டாயிருக்க. இந்த வாரத்தில் உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திய இந்த வியாகுலங்களோ, எந்த நெருக்கங்களோ, எந்த நாச மோசங்களோ உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளில் வராதபடி கத்தாவே உடைய அக்கினினால் வேலி போட்டுக் கொள்ளுவீங்க. மூடிக்கொடுக்கப்பா. குழந்தைகளுக்காக மன்றாடி சொல்லுகிறேன். இந்த நாட்கள் உடைய பாதுகாக்கிற கரம் வரட்டும். ஆண்டவரே, வியாதியின் கொடுமைகள் பிள்ளைகளுடைய சதத்தை மேற்கொள்ளாத ரத்தத்தால் மூடும். மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சந்தோஷத்தின் மனமகிழ்ச்சியில் பிள்ளைகளாய் ஆண்டவரை செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாய். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் கையில் செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் மாறும். கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லோரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். You know that I want to know you so much more than I have before. These words are